அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு தர்மா அகாடமி. எல்லோரும் எக்ஸாம் கிளியர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க போல இருக்குது. தொடர்ந்து படிச்சுக்கிட்டு இருக்கீங்க. இன்றைக்கி நம்ம பொது தமிழில் பார்க்க போகிறது அயற்சொல் வர்சஸ் தமிழ்ச்சொல் பார்ட் 3 பார்க்க போகிறோம். பார்ட் 1ம் பார்ட் 2வும் ஒன்லைனர் மெத்தடில் கொடுத்துருப்போம். அக்கு தொக்குன்னா அதுக்கு நான் ஆன்சரை டைரெக்டாக கொடுத்துருப்போம். பார்ட் 3லேருந்து அப்ஜெக்டிவ் டைப்பில் கொடுக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணி இந்த வீடியோவை ரெடி பண்ணியிருக்கேன். உங்களுக்கு அப்ஜெக்டிவ் டைப்பில் போட்டால் நல்லா இருக்குமா அல்லது ஒன்லைனர் மெத்தடில் போட்டாலே போதுமா அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். எந்த கமெண்ட் அதிகமாக வருதோ அதுக்கேற்ற மாதிரி அடுத்த வீடியோவை நான் மாற்றிக்கிறேன். ஓகேவா? வீடியோவுக்கு மறக்காமல் லைக்கை போட்டுட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும். அப்போ தான் நம்ம போடுற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இந்த வருஷம் கண்டிப்பாக நீங்கள் வேலைக்கு போகலாம். ஓகேவா? வீடியோக்குள்ளே போயிடலாம். அக்கு தொக்கு என்பதன் தமிழ்ச்சொல் என்ன? அக்கு தொக்கு என்பதன் தமிழ்ச்சொல் ஆன்சர் ஒட்டுப்பற்று தொடர்பு. ஒட்டுப்பற்று அல்லது தொடர்பு அப்படின்னு சொல்லலாம். இது வந்து ஒருத்தங்கக்கிட்ட இருக்கிற நெருக்கமான பிணைப்பை சொல்லும், உறவு முறையை வந்து குறிப்பிடுற மாதிரியான ஒரு சொல். ஓகேங்களா? இப்போ யாருக்கிட்டையுமே எந்த வித பிணைப்பும் இல்லாமல் ஒரு பாசம் இல்லாமல் இருக்கிறான்னா அவனை அக்கு தொக்கு இல்லாமல் இருக்கான் அப்படின்னு இன்னமும் நிறைய ஊரில் சொல்லிக்கிட்டு தான் இருக்காங்க. அடுத்தது பாருங்கள், அக்கிர சம்பாவனை என்பது எதனை குறிக்கும்? அக்கிர சம்பாவனை ஆன்சர் என்ன? முதல் மரியாதை அப்படிங்கிறத குறிக்கும். முதல் மரியாதை அப்படிங்கிறத குறிக்கும். அக்கிரசன் என்பது யாரை குறிப்பிடுகிறோம் அப்படிங்கிறாங்க. அக்கிரசன் என்பது யாரை குறிப்பிடுற சொல்? ஆன்சர் அக்கிரசன் அப்படின்னா அண்ணனை குறிக்கிற ஒரு சொல். அக்கிரசன் அப்படிங்கிறது அண்ணனை குறிக்கிற ஒரு சொல். அக்கிரணி என்பது யாரை குறிக்கிறது? அக்கிரணி என்பதன் சரியான பொருள் என்ன? ஆன்சர் என்ன? முதல்வன் அப்படிங்கிறத குறிக்கும். ஒரு வரிசையில் ஒரு குழுவில் இல்லை தகுதியான விஷயத்தில் முதன்மையாக இருக்கிற ஒருத்தனை அக்கிரணி அப்படின்னு சொல்லுவாங்க. அக்ரோனி சேனைங்கிற மாதிரி. அக்கிரமம் என்ற சொல்லுக்கு சரியான பொருள் இது. அக்கிரமம் அப்படிங்கிறதுக்கு தமிழ் சொல் இது. இது எல்லாமே சமஸ்கிருத சொல். ஓகேங்களா? அதுக்கான தமிழ் சொல்லை தான் நம்ம சூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அக்கிரமம் அப்படின்னா நுனி அப்படின்னு சொல்லுவாங்க. அக்கிரமம் அப்படின்னா நுனி. இது வந்து முறைகேட்ட ஒரு செயலில் இருக்கிற முறைகேட்ட சொல்கிறது. அடுத்து பாருங்கள், அக்கிர மாமிசம் என்பது உடலின் எந்த பகுதியை குறிக்கும்? அக்கிர மாமிசம் அப்படிங்கிறது உடலோட எந்த பகுதியை குறிக்குது? நெஞ்சாங்குலையை குறிக்கிறது தான் இந்த அக்கிர மாமிசம் அப்படிங்கிற. நெஞ்சாங்குலை உடலில் இருக்கிற மார்பு பகுதியில் இதயம் அல்லது நெஞ்சாங்குலை பகுதியை இது குறிக்கும். அடுத்து பாருங்கள், அக்கிரமி என்பவர் யார்? அக்கிரமி அப்படின்னு சொல்லப்படுறவர் யார் அப்படின்னா, அக்கிரமி அப்படின்னா அவன் ஒரு அக்கிரமி அப்படின்னா முறைகேடன். அக்குருமி அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஒரு பேச்சு வழக்கில். முறைகேடனை அப்படி சொல்லுவாங்க. அக்கிராசனம் என்பதன் பொருள் என்ன? அக்கிராசனம் அப்படிங்கிறதோட பொருள் என்ன? அவை தலைமை. இப்போ அக்கிராசனர் அப்படின்னா அவை தலைவர் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? அக்கிலி பிக்கிலி இதான் எக்ஸாமில் கேட்குற ஒரு முக்கியமான ஒரு டாபிக். ஓகேங்களா? போன தடவை அகட விகடெல்லாம் கேட்டாங்கல்ல, அது மாதிரி அக்கிலி பிக்கிலி அப்படின்னா என்ன? மனக்குழப்பம். அக்கிலி பிக்கிலினா மனக்குழப்பம், அதாவது மனசில் தெளிவு இல்லாமல் இருக்கிற ஒரு விதமான தடுமாற்றத்தை குறிக்கிற சொல்லி தான் இந்த அக்கிலி பிக்கிலி. அக்குசு என்பதன் பொருள் என்ன? அக்குசு அப்படிங்கிறதோட பொருள் என்ன? அக்கறை. அக்குசுனா அக்கறையை தமிழ் சொல். அதோட ஒரு காரியத்தில் வந்து ரொம்ப நாட்டமாகவோ இல்லை ஒரு நபர் மீது நாட்டமாக சிறப்பு கவனம் செலுத்தி பார்த்துக்கிட்டு இருக்காங்கன்னா அதுதான் அக்குசுன்னு சொல்லுவாங்க. அடுத்து அக்குத்தார் என்பது யாரை சொல்கிறோம்? அக்குத்தார் அப்படின்னு யாரை சொல்கிறோம்? உரிமையாளனை சொல்கிறோம். அவன் தான் அதோட அக்குத்தார் அப்படின்னு சொல்கிற மாதிரி. அக்கிர சங்கை என்பதன் பொருள் என்ன? அக்கிர சங்கை அப்படி இருக்குல்ல, அதோட தமிழ் சொல் என்ன? அக்கிர சங்கையோட தமிழ் சொல் பெருந்தகை மதிப்பு. பெருந்தகை மதிப்பு. ஓகேங்களா? பெருந்தகை மதிப்பு இது வந்து இந்த உயர்ந்த மனிதராக இருக்கிறவங்களுக்கு கொடுக்குற உயரிய மதிப்பு அப்படின்னு வச்சுக்கோங்க. அக்குரு என்பதை எதனை குறிக்கும்? அக்குரு அப்படின்னா என்ன? அக்குருன்னா என்ன? அகில். ஓகேங்களா? அக்ரோனி என்பதன் பொருள் என்ன? அக்ரோனினா என்ன? அக்ரோனினா நீங்கள் இந்த மகாபாரதம்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும். இவங்ககிட்ட இவ்வளோ அக்ரோனி சேனை இருக்குது, இவங்கள்ட்ட அக்ரோனி சேனை இருக்குமாங்க. ஸோ அது மாதிரி பெரும் படையாக சொல்லுவாங்க. பாண்டவர்கள்ட்ட ஒரு 9 அக்ரோனி சேனையோ 7 இருந்துச்சு, கௌரவர்கள்ட்ட 11 இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். அடுத்து அக்குள்ளி என்பது எந்த உணவு வகையை குறிக்குது? அக்குள்ளி அப்படிங்கிறது எந்த உணவு வகையை குறிக்குது? ஆன்சர் என்ன? பிட்டு அப்படிங்கிற ஒரு உணவு வகையை குறிக்குது. இது தமிழர்களோட பாரம்பரிய உணவுகளை ஒன்றானது தான் இந்த பிட்டு அப்படிங்கிறது. அதுதான் புட்டுன்னு மாறிச்சா என்னன்னு தெரில, பிட்டு. ஓகேங்களா? அகங்கரி அல்லது அங்கரிப்பு என்பதன் பொருள் என்ன? அகங்கரி அல்லது அங்கரிப்பு அப்படின்னா அதோட பொருள் என்னவா சொல்லுவோம்? செருக்கு.
அதாவது ஒருத்தன் என்ன பண்ணுவான்னா, செருக்குன்னா எப்படி இருக்குன்னா, நம்ம தான் பெரிய ஆள் அப்படின்னு நினச்சிப்பான். மற்றவங்களெல்லாம் தாழ்வாகவே பார்த்துக்கிட்டு இருப்பான். அவங்கக்கிட்ட குறைய மட்டும் தான் சொல்லுவான். அதுக்கு பேர் தான் செருக்கு. செருக்கு எல்லாத்தையும் செருக்காக இருக்காது, செருக்கி விட்டுரும் எல்லாரையும். அகங்காரம் என்பதன் பொருள் என்ன? அகங்காரம் என்பதன் பொருள் தமிழ் சொல் என்ன அப்படின்னா, தன்முனைப்புன்னு சொல்லலாம், இதை திமிருன்னு சொல்லலாம், செருக்குன்னு சொல்லலாம். தன்முனைப்பு, திமிரு, செருக்கு, இதை எதை வேணாலும் வச்சுக்கலாம். ஓகேங்களா? மேலே இருக்கிறதுக்கும் ஒன்று செருக்குன்னு சொன்னோம் பாருங்க, அதுவும் கரெக்டாக வச்சுக்கணும். அப்போ தான் வந்து எக்ஸாமில் கேட்டால் டிஃப்ரென்ஸ் தெரியும். ஆப்ஷனில் இருக்கிறத சூஸ் பண்ணுற மாதிரி. அகசியம் என்ற சொல்லின் பொருள் என்ன? அகசியம் என்ற பொருளின் பொருள் என்னென்னா வேடிக்கை. அகசியம்னா வேடிக்கை, அதோட தமிழ்ச்சொல். ஒரு விஷயத்தை விளையாட்டு இல்லை சிரிப்பு தூண்டுற வகையில் வேடிக்கையாக செஞ்சான்னா அதுக்கு பேர் அகசியம் செய்கிறான். அகடம் என்பதன் பொருள் என்ன? அகடம்னா என்ன? அதோட தமிழ்ச்சொல் என்னென்னா பொல்லாங்கு. அகடம்னா பொல்லாங்கு செய்கிறான் அப்படிங்கிற மாதிரி. ஓகேங்களா? வஞ்சகமான ஒரு செயலை செஞ்சான்னா அகடம்னு அர்த்தம். அடுத்து பாருங்கள், அகடம் விகடம் என்பது எதனை குறிக்கும்? அகட விகடம்னா பொல்லாங்கு அப்படிங்கிற மாதிரி ஒன்று சொன்னோமா. அகடம்னா இப்போ அகட விகடம்னா என்ன? பகடி தந்திரம். பகடி தந்திரத்தை குறிக்கும். இல்லை இந்த தந்திரம் அப்படிங்கிறது என்னென்னா உங்களுக்கு தெரியும், ஒரு தந்திரமாக பேசுகிறது, ஒருத்தங்களை ஏமாத்துற மாதிரி பேசுகிறது அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பகடி அப்படின்னா ஒருத்தங்களை கேலி பண்ணுற மாதிரி பேசுகிறது, இதை தான் பகடிம்பாங்க. அகடன் என்பது யாரை குறிக்கும்? அகடன் அப்படின்னு சொல்ல போகிறது யாருன்னா, நெறி இல்லாமல் ஒழுக்கம் இல்லாமல் இருக்கிற ஒருத்தனை சொல்லும். அகடம் தீய வழியில் போகிறவன் அப்படிங்கிறத குறிக்கும். அகடியம் என்பதன் பொருள் என்ன? அகடியம் அப்படிங்கிறதோட பொருள் என்ன? அகடியம் அப்படின்னா நயனின்மை அப்படின்னு சொல்லுவாங்க. அதோட தமிழ்ச்சொல் வந்து நயனின்மை, அதாவது நேர்மையற்று நீதி இல்லாமல் இருக்கிற நிலையை குறிக்கும். அகண்ட தீபம் இதோடைய தமிழ்ச்சொல் என்ன? அகண்ட தீபம்னாலே நம்ம வந்து பெரிய தீபம் அப்படின்னுங்கிற தமிழ்ச்சொல் வராது. ஓகேங்களா? அகண்ட தீபம்னா அணையா விளக்கு தான் அகண்ட தீபம்னு சொல்லுவாங்க. இந்த மேக்சிமம் நமக்கு கொடுக்குற அந்த அயற்சொற்கள் அப்படின்னாலே சமஸ்கிருதத்துலேருந்து தான் நமக்கு வந்திருக்கும். சில வார்த்தைகள் தான் உருது அது மாதிரியான வார்த்தைகள் வந்திருக்கும் ஃப்ரெஞ்சிலேருந்து. நான் அதை வந்து டீகோடிட்டு சொல்லிடுறேன். ஓகேங்களா? ஒரு டைம், இந்த டைம் சொல்ல முடியாது, நான் நெக்ஸ்ட் டைம் வீடியோவிலேருந்து அதை மென்ஷன் பண்ணிடுறேன், அது சமஸ்கிருதமா உருதுவா அப்படின்னு. அகத்தியன் என்பதோட பொருள் என்ன? அதோட தமிழ்ச்சொல் என்னென்னா ஆக்கதன். ஆக்கதன் அப்படிங்கிறது அதோட பொருள். அதாவது ஒரு சொல்ல ஆக்கம் திறன் கொண்டவராக இருப்பார், அல்லது ஒரு விஷயத்தை செய்கிறதுக்கு உண்டான திறன் மிக்கவராக இருப்பார் அப்படின்னு பொருள். அகஸ்தீஸ்வர புல் என்பது எந்த புல்லை குறிக்கும்? அகஸ்தீஸ்வர புல் அப்படின்னா தமிழில் என்ன அதை சொல்லுவாங்க? அருகம்புல்லை தான் அகஸ்தீஸ்வர புல்லுன்னு சொல்லியிருக்காங்க. இது நம்ம எதுக்கு பிள்ளையாருக்கு படைப்போம்ல. அடுத்து பாருங்கள், அகதக்காரன். அகதக்காரன்னா என்ன? அகதக்காரன் இதோட தமிழ் சொல்ல மருத்துவன் அப்படிங்கிறத அகதக்காரன் சமஸ்கிருதத்தில். அகதன் என்பதன் தமிழ்ச்சொல் என்ன? அகதன் அப்படின்னா நோயிலி. அகதக்காரன்னா நோய்க்கு மருந்து போடுறவன் மருத்துவன்னு சொல்லிட்டோம். அப்போ அகதன்னா அப்போ நோயாளியாக தானே இருப்பான். அதாவது நோயாளி கிடையாது, நோயிலின்னா நோயற்றவனாக இருப்பான், அவன் தான் மருத்துவர் அப்படின்னு வச்சுக்கோங்க. புரியுதுங்களா? அகதக்காரன்ட்ட போகாதவன் தான் அகதன், அப்படி வச்சுக்கோங்க. அகதி இதோட சரியான பொருள் என்ன? அதாவது தமிழ் சொல் என்ன? ஏதிலி அல்லது இடம்பெயர்ந்தோன் அப்படின்னு சொல்லணும். சொந்த நாடோ இல்லை வீடியோ இருந்துட்டு ஒரு விஷயத்து, இப்போ போர் நடக்குதுன்னா ஒரு நாட்டிலேருந்து இன்னொரு நாட்டுக்கு தப்பிச்சு போவாங்க. இப்போ எக்ஸாம்பிள் பாலஸ்தீனத்துலேருந்து துருக்கிக்கு போன மாதிரியோ இல்லை வேறு நாட்டுக்கு போன மாதிரியோ, இல்லை ஈரான்லேருந்து நம்மளுங்க தப்பிச்சு, நம்மளுங்க வந்தால் பிரச்சனை இல்லை, அந்த நாட்டுக்காரனே பக்கத்து நாட்டுக்கு போனால் அவனுக்கு பேர் அகதி, ஏதிலி அப்படிங்கிற பொருளை கொடுக்கும். ஸோ அகதி அப்படிங்கிறது அயற்சொல்லாக இருக்கும், ஏதிலி அப்படிங்கிறது தமிழ்ச்சொல். ஓகேங்களா? இடம்பெயர்ந்தோன் அப்படிங்கிறதும் தமிழ்ச்சொல் தான். ஸோ இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன். இந்த 28 ஓகேவா? உங்களுக்கு நல்லா இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் அப்ஜெக்டிவ் டைப்பில் போடணும், இல்லாட்டி ஒன்லைனில் போடணும், கண்டிப்பாக சொல்லணும். ஸோ அதிகமாக வர கமெண்ட்டை பொறுத்து தான் நான் வந்து அடுத்த வீடியோவை முடிவு பண்ணுவேன். மக்களே, வீடியோக்கு லைக் பண்ணணும், உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணணும், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணணும். நாளைக்கு வேறு ஒரு வீடியோ பதில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.